இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் சோயா நூடுல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நூடுல்ஸ், பட்டாணி, மிக்சியில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோயாவை இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லா வகை பொடிகளும், க்ரீன் சில்லி சாஸ், கெட்சப், சோயா சாஸ், ஆனியன் அண்ட் கேரட். ஃபஸ்ட்டு நூடுல்ஸை உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி வேக வச்சுக்கலாம். அப்புறம் இந்த சோயாவை இந்த மாதிரி பொரிச்சிருக்கலாம். அப்புறம் இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டை இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சுக்கணும். அப்புறம் ஒரு சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு அதை வெங்காயம் வதங்கினோடனே கேரட்டும் பட்டாணியும் போட்டு அதை வேக விடலாம். அந்த காயெலாம் அரை வேக்காட்டில் நம்ம அரைச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டே இதில் போட்டுடணும். இதெல்லாம் நல்லா வெந்தோடனே அந்த பொடி எடுத்தது, சாஸ் எடுத்தது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். அது எல்லாத்தையும் ஒன்றா கலந்தோடனே அதில் அந்த சோயா சங்க்ஸ் ஃப்ரை பண்ணி அதை போட்டு ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் வேக வச்ச நூடுல்ஸ் போட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அதில் சீஸும் கஸ்தூரி மெட்டியும் அதில் போட்டுடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள்.